யூஜிசியோட நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம் பேப்பர் 1. ஸோ இதில் யூனிட் 3 காம்ப்ரிஹென்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எ பேசேஜ் ஆஃப் டெக்ஸ்ட் பி கிவன், கொஷின்ஸ் பி ஆஸ்ட் ஃப்ரம் த பேசேஜ் டு பி ஆன்சர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அரிஹண்டில் ஒரே ஒரு பேஜ் தான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் என்ன ரீட் அவுட் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ காம்ப்ரிஹென்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேச்சர் ஆஃப் பேசேஜஸ் ஆஸ்ட் இன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மாடியூல்லையும் 5 கொஷின் கேட்பாங்க, சரிங்களா? இதில் 5 மார்க்குக்கு ஒரு கொஷின் உண்டு. ஜென்ரலி ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ் ஆர் ஆஸ்க்ட் இன் எக்ஸாமினேஷன். இந்த மாதிரி 5 வித்தியாசமான பேசேஜில் கொடுத்து கேட்குறாங்களா. ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ், சச் பேசேஜ் டிஸ்கிரைப் அண்ட் ஈவெண்ட்டு இல்லைனா ஒரு ஜேர்னியை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்களாம், சரிங்களா? இது மாதிரி ரிலேட் பண்ணி இன் அ வெரி சிஸ்டமேட்டிக் மேனராக, அது எப்படி இருக்குன்னா சிஸ்டமேட்டிக் மேனராக இருக்கும். ஸோ தட் த ரீடர் கேன் விஷுவலைஸ் த டாபிக் அண்ட் என்டர் இன் டு த ரைட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு ஈவெண்ட் இல்லைனா ஒரு ஜேர்னி பேஸ் பண்ணி ஒரு நரேட்டிவாக ஒரு பேசேஜ் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம படித்து அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை ஆன்சர் பண்ணணும். அடுத்த டைப் எப்படி கேட்கலாம் அப்படின்னா நரேட்டிவ். சச் பேசேஜஸ் ரிலேட் அ சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட் எதர் ரியல் ஆர் இமேஜினரி ஆர் குளோரல், என்ன சொல்கிறது, இயர் வைஸாக இருக்கும். அதான் வந்து என்ன சொல்லணும்னா க்ரோனோலாஜிக்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. அரேஞ்ச் இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரொவைடட் டு தி ரீடர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் அ பிளாட். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளனேட்ரி ஒரு இன்டர்பிரிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் பேசேஜ் ஆர் பேஸ்ட் ஆன் இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். இன்டர்பிரிட்டிங் பர்சனாலிட்டிஸ், ஈவெண்ட்ஸ், ஐடியாஸ், கான்செப்ட்ஸே வந்து இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோக்கஸ் இஸ் ஆன் இன்டர்பிரிட்டேஷன் ரேதர் தென் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷனோட அதிகமாக இன்டர்பிரேட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். பெர்சுவேசிவ்னு இருக்குங்க. ஸோ இன் சச் டைப்ஸ் ஆஃப் பேசேஜஸ் எ பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் ப்ரெசென்டட் அண்ட் த ரைட்டர் சீக்ஸ் டு பெர்சுவேட் அ ரீடர் தட் த அசர்ஷன் ஆர் claim put forth by him in correct. அடுத்து argumentative. Such passages contain arguments about both sides of an issue. It could be that both sides are presented in an equally balanced way and it could be that one side is presented more forcibly than other அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. argumentative இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் பேசேஜஸ் கொடுத்து அதுக்கு நம்ம ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று கதை சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லை நரேட்டிவில் வந்து ரியலாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு என்ன சொல் இயர் மாதிரி கொடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி அதை படித்து அதை ப்ளாட் பண்ணி பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். இல்லைனா ஐடியா, கான்செப்ட், பர்சனாலிட்டிஸ் பேஸ் பண்ணி இன்டர்பிரிட்டேட்டிவ் பண்ணுற மாதிரியும் கொடுக்கலாம். இல்லை பெர்சுவேசிவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட்டர் என்ன மாதிரி நினச்சிருக்காரு, என்ன கிளைம் கேட்குறாரு, அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வருதா. அடுத்த வந்து ஆர்குமெண்டேட்டிவ், ஒன் சைடு வந்து ஒரு சைடு சொல்கிற மாதிரி இன்னொருத்தவங்க இன்னொரு விதமாக சொல்கிற மாதிரியும் அது எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோங்கிற மாதிரி விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நேச்சர் ஆஃப் கொஷின்ஸ் asked in examination எப்படி இருக்குன்னா, we classify the questions being asked in examinations are based on main theme or central idea. These types of questions are based on the passage as a whole. These questions test up what extent the reader is able to understand the paragraph. Answers of such type of questions can be easily found from the text itself. டெக்ஸ்ட்ல இருந்து கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து author's opinion attitude. Such questions are based on the author's viewpoint and answers are not explicitly mentioned. They have to be derived from the key sentences used by the author to express his thoughts. Third one, the explicit or direct information. These are direct questions based on the names, dates, figures, data, facts, opinions mentioned in the passage. அடுத்து implicit information la answers to these questions are not clearly stated but are to be inferred or deducted from the passage. அடுத்து பார்த்தீங்கன்னா language expressions. These questions are based on the specific words or phrases mentioned in the passage. Sometimes they are based on synonyms or antonyms which test an understanding of a word in the context of the passage. அடுத்து ஃபைனலாக ஸ்டேட்மெண்ட்ஸ். இன் சச் டைப் ஆஃப் கொஷின்ஸ் 2 or 3 statements are provided and a candidate has to answer which of the statement or statements are true அப்படின்னு கண்டுபிடிக்கணும். So right approach to answer different questions. First read the passage once or twice to understand the main theme of the passage. So இதுக்குள்ளே ஏதாவது ஒரு டைப்பில் வருதான்னு பாருங்கள். Underline the main key sentence of the passage. அடுத்து வந்து பேசேஜ் 1-2 தடவை படிச்சதுக்கப்புறமா முக்கியமான வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் த வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு வொக்காபுலரி ஒரு இங்கிலீஷ் கிராமர், இடியம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் நம்ம சிஸ்டமில் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் மனசில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பே அட்டென்ஷன் டு த that is a probable title of the given passage. Answer
of such questions should be attempted only after reading and understanding the main theme and central idea of the. ஸோ இந்த பேசேஜ் தான் கொடுத்துருக்கான், ஒரு இந்த மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளேயே தான் பதில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான கொஷின்ஸ் படிக்கிறோம், அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஃபைனலாக ரீட் த கொஷின்ஸ் தரவுலி அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேஸ் பீன் ஆஸ் இன் த கொஷின் அண்ட் ஆன்சர் அக்கார்டிங்லி. ஸோ கடைசியாக ஃபைனலாக கொஷினை பறித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நம்ம இந்த காம்ப்ரிஹென்ஷனுங்கிற யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.